சேகுவாரா பணியம் போட்டு, பெரியார் பணியம் போட்டு, பிரபாகரன் பணியம் போட்டு கருப்பு சட்டையில் வந்து நிற்கிறேன். என்னை ஏன் கருப்பு சட்டை போட்டிருக்கான்னு ஒருத்தன் கேட்டான். கலட்டி போட்டாலும் அப்படி தான் இருப்பேன். நீ வந்து வைரம் எப்படி ஒரு நிலக்கரி எப்படி உருவாகு? நான் முதலமைச்சர் ஆகிறேன். என் மீனவனை அடிக்கடி சிறையில் போடுறது சுட்டு போடுறாங்க சிங்கள, அவனை தொற்ற சொல்லு, அவனை தொற்ற சொல்லு. ஏய் என்னப்பா நீ இவ்வளோ பேசுன, அந்த அசாம்பார் பண்ணு காலையில் கையெழுத்து போட்டு பதவி விலைக்கிறேன். என்ன தொற்ற சொல்லு. என் மயங்கருப்பு உங்க உடம்புல இருந்தா மச்சான், உங்க சிவப்பு அவன் உடம்புல இருந்தா தேமல். என் தங்கச்சி ஒண்ணு அவ்வளவு மகிழ்ச்சி அடையுது. அந்த மேடையில சொல்றேன், மாட்டுக்கறி திம்பேன். மாட்டுக்காக பேசுகிறார், போராடுகிறார், அப்புறம் மாட்டுக்கறி திம்பேனுங்கிறார். நான் போராடுறதே மாட்டுக்கறி திங்கத்தான். புரிஞ்சுக்கணும். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிக்கிட்டு பாடு பாடு. ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுமோன்னு வேற பயமா இருக்கு. நான் கூட 100 வருஷம் வாழணும். அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அது வந்து ரொம்ப எப்படி சொல்றது, தனியா உட்கார்ந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்க கூடாது. ஓட்டு எந்திரத்துல என் சின்னந்தவரை எல்லாத்தையும் பழிச்சுன்னு வச்சிருக்க. எவ்வளவு ஒரு நெஞ்சு வெளிக்க ஊர் ஊரா தூக்கம் இல்லாம ஓடி கத்தி கடைசியா இப்படியாடா தோக்கடிக்க நினைக்கிறது. நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு மறந்தா நின்று விளையாண்டு பார்க்கணும்டா. நான் தான் சொல்றேன்ல, ஒரு தாள்ல வேணா எழுதி தாரேன், நான் முதலமைச்சர் ஆகிறேன். என் மீனவனை அடிக்கடி சிறையில் போடுறது சுட்டு போடுறாங்க சிங்கள, அவனை தொற்ற சொல்லு, அவனை தொற்ற சொல்லு. ஏய் என்னப்பா நீ இவ்வளவு பேசுன, அந்த அசாம்பார் பண்ணு காலையில கையெழுத்து போட்டு பதவி விலைக்கிறேன். என்ன தொற்ற சொல்லு பாப்போம். ஏன் அவனுக்கு தெரியும், நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்தவன், மானத்தமிழச்சி மாறல வால் குடிச்ச ஒருத்தன் ஏறி உட்கார்ந்துட்டான். என்ன பண்ணுவான், சங்க அறுத்து போடுவான், செட்டைய பேத்து போடுவான். அவன் ஆளு அவனுக்கு தெரியும் இருக்கிற முதலமைச்சர் இல்ல போஸ்ட் மாஸ்டர்ஸ். இப்ப வரைக்கும் சொல்றாங்க கச்சத்தீவை மீட்க போராடும். முதலா கொடுத்த தேர்தல் அறிக்கையில கச்சத்தீவை மீட்க போராடுவோம், அதையே செராக்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க, நகல் எடுத்து. இதுக்கு பேர் என்ன தெரியுமில்ல, கால கொடுமை. எங்க அப்பத்தா சொல்லும், என்னவோ கால கொடுமை. அது இது கால கொடுமை. கண்டுபிடிச்சு ஒரு மோட்டர் பைக்கு குண்டும் குழியுமா இருக்க சாலையில குலுங்காம போகுது, டெவலப்புங்கிறான். சாலையை சரியா போடுறா, ரோட ஒழுங்கா போடுறா, கேனப்பல அதை விட்டுட்டு குலுங்காத ஒரு சாக்கப்சரை கண்டுபிடிச்சாதான் டெவலப்பா. அவனுக்கு ஹிந்தி தான் தெரியும். பாட்மே இதர் மெஹேம்பா, இவன் ஐயா வயிற்று வலிங்க, அவன் தலைவலிக்கு மாத்திரை கொடுத்து கொண்டுருவான். இவன் ஏன் செத்தன்னு தெரியாம, என்ன எங்க அப்பாவுக்கு வயிற்று வலின்னு சேர்த்தேன், டாக்டர் ஏதோ பேசினாரு, ஒன்னும் புரியலன்னு. என்னடா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவனே போடே அப்படின்னு எழுத்து பேசிக்கிட்டு இருக்க பிள்ளை கப்பையில நீங்க. இங்க பார், என்னை எதிர்க்கிறவன் எல்லாம் என் எதிரி இல்ல, நான் யாரை எதிர்க்கிறனோ அவன் தான் என் எதிரி. இந்த அயோக்கிய பயலுக்கு சாதி கர்மாந்திரத்துல வாடா பரப்பையில என்ன முஸ்லிம் ஆமாண்டா வாங்க பாயின்னா, பறையனா இருக்கிறதுக்கு பாயா இருக்கிறதுக்கு மேல போயிட்டான்டா அயோக்கிய பயலுகளா. எனக்கு தெரிஞ்சு இந்த மக்களை சரியா புரிஞ்சு வச்சிருந்தது ஐயா எம்.ஆர். ராதா மட்டும்தான். அவர் சொல்றாரு, டேய் 25 வருஷமா பொய் பேசி பொழைச்ச வக்கீலு நீதிபதி ஆனவன உண்மை பேசுவான்னு சனம் நம்புதடாங்கிற. சின்னம் பாரு, கைகட்டி நிக்கிறான் விவசாயி. ஏன் அடிமை ஆக்கிட்டான், பிச்சைக்காரன் ஆயிட்டான் விவசாயி. விவசாயி கிட்ட இருந்தா உலகத்துக்கு எல்லாம் வந்துச்சு. இப்ப விவசாயி கைகட்டி நிக்கிறான். ஏன் அந்த வண்டியை எடுத்து வழி விடுங்க பாயே. இந்த குறுக்க போட்டிருக்கிற தமிழ்நாடு அரசு அது குறுக்க தானே நிக்கும். நாட்டை எல்லாரும் ஆளலாம்னா இந்தியாவை சோனியா காந்தியா ஆள உள்ள நீங்க நாட்டை வந்து யாரு நல்லவர்கள் ஆள வேண்டும். நான் சொல்றது நல்லவர்கள் ஆள வேண்டும். ரொம்ப நல்லவன், என்னை ஆந்திரா ஆள விடுங்களேன். நல்லவர்கள் ஆள வேண்டும். உங்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தம்பி விஜய் படத்துல சொல்ற மாதிரி ஐ ஆம் வெயிட்டிங். 50 அடிமணிவதும் தமிழர் பரம்பரைக்கே கிடையாது. நோட்டாவுக்கு போடுகிற என் தம்பி தங்கைகள் அந்த முயற்சி கைவிடுங்க. சுவையாக சமைச்சு
சாப்பாடை நீங்களும் சாப்பிடாம யாருக்கு அந்த உணவை தராம குப்பையில் கொட்டுவது எப்படிப்பட்ட செயலோ அப்படிப்பட்ட செயல் தான் நீங்க நோட்டாவில் போடுவது. எங்களுக்கு போடாமல் உன்னம் தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர் மூத்த தமிழ் மொழி குணர்வில் மூத்தவர் தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர் திசையெல்லாம் பரந்துலகை அளந்தவர் இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர் இந்திய நாவலன் தேயத்து இறைமையர் என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள். ஆமகரி தின்னான்னு சீமா சொல்றான். தின்னேங்கிறேன், பன்னிக்கறி விட தின்னேன், மாட்டுக்கறி தின்னேன், பன்னிக்கறி தின்னேன், சாப்பிட்டேங்கிறேன். நீங்க சாப்பிடல, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஜல்லிக்கட்டு தடையா உச்ச நீதிமன்றம், மீத்தேன் எரிகாற்று தடையா உச்ச நீதிமன்றம், கையில் எரிவாயுவா அதை எங்க வதிக்கிறது உச்ச நீதிமன்றம், பாலாற்றின் குறுக்க அணையா அதை தடுக்க உச்ச நீதிமன்றம், எல்லாத்துக்கும் நீதிமன்றம்னா பாராளுமன்றத்துக்கு உட்காந்து பல்லாங்குழியா. அங்க தீரன் சின்னமலைக்கு விழா எடுக்கிறதுனால கவுண்டர்கள்லாம் ஓட்டு போட்டுருவாங்க, பூலித்தேவனுக்கு நாங்கள் கொண்டாடுறதுனால தேவரெல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க, பாட்டன் வீரன் அழகுமுத்து கோனை கொண்டாடுவதில் கோனார்கள் எல்லாம் வாக்கு செலுத்திடுவாங்க. இந்த ஈன புத்தி எங்களுக்கு கிடையாது. நீ போட்டா சார் 8 வழி சாலை நிறைவேற்றப்பட்டால் தான் தமிழகத்தில் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் சொல்லிட்டு முதல்வர் வந்து சேலத்தில் பேட்டி அளித்திருக்காரு. மார்க்சினுடைய தம்பி அவருக்கு அவருக்கு பொருளாதாரம் ரொம்ப தெரியும். சரி, சமஸ்கிருதம் படிக்கணும், இந்திய படிச்சா அது தேசிய மொழி ஈசிய மொழின்னு அளந்து விடுற. சரி, கர்மத்தை விடு, சமஸ்கிருதம் படிக்கணும். நான் எந்த கோயில போய் மணி அடிக்குது? எனக்கு சமஸ்கிருதம் எந்த மாநிலத்தின் ஆட்சி மொழி, எந்த மக்களின் பேச்சு மொழி? சொல்லு, நீ சொல்லு. எதுக்கு சொந்த உழைப்புல வாங்க முடியும்னா தமிழ்நாட்டுல எல்லார் வீட்லயும் டிவி இருந்திருக்கணுமே. 96ல குடுக்கிற வரையிலும் பாதி வீடுகள்ல டிவி இல்லையே. அதானே எல்லாமே. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. தொலைக்காட்சி குடுங்கல் என்று என் மக்கள் தெருவில் நின்று போறான்னா அவன் போறான்னு எந்த பிரச்சனையா தீர்க்கப்பட்டிருக்கா? தொலைக்காட்சி கொடு, எனக்கு மிக்சி கொடு, எனக்கு கிரைண்டர் கொடு, எவன் கேட்டான்?